ياتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صدق الله. அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய அருள் கிருபை, அல்லாஹுக்கு விருப்பமான அமல்கள்ல ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நம்மவர்களுக்கு நசீபாக்கி தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாருடன் அன்பும் பாசமும் வைக்கிறானோ அவர்களுக்குத்தான் அமல்களுடைய பாக்கியத்தால் தான் நசீபாக்கிறான். நல்லது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வாழ்க்கையில் கொடுத்து உதவுகிறான். அல்லாஹ் யாரை விரும்பவில்லையோ அவர்களுக்கு தீனுடைய அமல்கள் கஷ்டமாகி விடுகிறது. வானத்துக்கு ஆகாயத்துல ஏறுவது எவ்வளவு கஷ்டமோ ஆகாயத்துக்கு ஏற முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் யாருக்கு நலவை நாடவில்லையோ அவர்களுக்கு நலவு எவ்வளவு கஷ்டமாகும்டா, ஆகாயத்துக்கு ஏறுவது ஒரு இயலாத காரியம். இதுபோல தீனுடைய அம்சம் அவருடைய பார்வையில் கஷ்டமானதாக இருக்கும். சில மனிதர்களுக்கு தொழுகையில இன்பம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில. சில மனிதர்கள் பாங்கு சத்தத்தை கூட சந்தோஷமாக கேட்கிறாங்க. இல்ல, பாங்கு சத்தம் கூட அவருடைய மனதுக்கு பாரமாக இருக்குது. தொழுகையை நினைப்பது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் எங்களை அமல்களுடைய ஆசை உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறானே, இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தோம். நரகவாதிகளோடு சேர்ந்து நரகத்துக்கு போ. அல்லாஹ் அழகான பாடத்தை படிச்சு தாரான். இதுல எங்கட கெட்டித்தனத்தால, எங்கட புத்திசாலித்தனத்தால, எங்கட குடும்ப கௌரவத்தால எங்களுக்கு நலவை அடைஞ்சு கொள்ளையலாம். அல்லாஹுடைய உதவி வேணும். உதவி, அந்த ரஹ்மத். இந்த ரஹ்மத்தை நாங்க இந்த நேரமும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், என்ன நீ கபூல் செஞ்சுக்கோ, என்ன நீ பொருந்திக்கோ, உன்ன பொருத்தத்துக்கு உள்ள ஒரு அடியானாக நீ என்ன அமைச்சிக்கோ, ஆக்கிக்கோ. கடைசி முடிவு நல்லதாக இருக்கணும். இது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும்.
என் முடிவை நல்ல முடிவாக ஆக்கித்தா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூற நிலைமையில என் ரூஹு போகணும். சொர்க்கத்தை பார்த்து கொண்டு ரூஹு பிரியணும். சுஜூதில இருந்து ரூஹு பிரியணும். அல்லாஹுடைய பாதையில இருந்து ரூஹு பிரியணும். அந்த நபியுடைய மண்ணுல மதீனா முனவராவுல ரூஹு பிரியணும். ஜன்னத்துல் பக்கீல ஏண்ட கபரு அமையணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். துஆ ஹிதாயத்துக்காக அல்லாஹ்விடத்துல எந்த நேரமும் நாங்க துஆ செய்யும். நாங்க சரி எங்களுக்கு பதவி கிடைச்சிட்டு தீனுல பதவி அடைகிறது அல்லாஹ்வுடைய பார்வையில முன்னேற்றத்துக்கு அடையாளம் அல்ல. முன்னேற்றம் எங்களுக்குள்ள உள்ள நோயை நாங்க பேசுறேன்டா, பள்ளியில நிர்வாகிகளாக ஆகிட்டா சரியான சந்தோஷம். நாங்க இப்ப பள்ளியை நிர்வகிக்கிறது, நாங்க இந்த கர்மத்துக்கு பொறுப்பு, இப்ப நாங்க இந்த விஷயத்துக்கு பொறுப்பு. நாங்க இப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கனவான்களே, எந்த நேரமும் அல்லாஹ்விடத்துல எங்கட அடிமத்தனத்தை வெளிப்படுத்தி அவன்கிட்ட கெஞ்சி கதறி கேட்கணும். யா அல்லாஹ், ஓண்ட பொருத்தத்துக்குள்ள அடியானாக நீ என்ன ஆக்கிடு. அந்த நிலைமையில எனக்கு மௌத்து வரும். எங்களை அல்லாஹ் சோதிக்கிறப்ப இது தாருல், இது சோதனை நடக்கிற ஒரு இடம். இது நிலைமைகள் வரும் பொழுது இதுல வெற்றி பெறணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சு. சில நிலைமைகள் வார நாவால சில வார்த்தைகள் வெளியாகின்ற அல்லாஹ்வுடைய பொருத்தம் துண்டிக்கப்பட்டுடும். சில வேலைகளை செய்யற அந்த வேலையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துடைய பார்வை துண்டிக்கப்பட்டுடும். அது எங்களுக்கு தெரியும். إذ تلقون بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. உங்களோட நாவை நீங்க போடுறீங்க, உங்களோட நாவை போடுறீங்க, உங்களோட நாவால சில வார்த்தைகளை வெளியாக்குறீங்க. அந்த வார்த்தையுடைய பாரதூரம் உங்களோட அறிவுக்கு தூரமானது. சாதாரணமாக பேசிடுறீங்க. அந்த வார்த்தைகளை ரொம்ப லேசாக நினைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில அந்த வார்த்தைகள் ரொம்பவும் பாரதூரமானது, ரொம்பவும் கோபத்துக்குரிய வார்த்தையாக இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹுடைய ஹிதமத்தில் இருந்த சஹாபி சொல்லுகிறார்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால அந்த சஹாபாக்களுடைய நிலைமைகளை பார்த்துட்டு, தாபிஈ நிலைமைகளை பார்த்துட்டு, இன்னக்கும் லதாமலூன அமாலா, நீங்க சில வேலைகள் செய்றீங்க, சில வேலைகளை செய்றீங்க. ஹி அதக்கு ஃபி அயுனிக்கும் மினஷார், உங்களோட பார்வையில முடிய விடவும் ரொம்ப லேசாக இருக்கு. இந்த தலைய மயிர்கள் இதுக்கு யாரிடத்திலையும் பெருமதி இல்லை, துண்டிக்கப்பட்டுட்டா பெருமதி இல்லை. 2-3 முடிகள் கலந்து போச்சு, மயிர்கள்
மயிர்கள் கலண்டு போனதை பத்தி யாரும் கவலைப்படுறதும் இல்லை. சொல்லுகிறார்கள், நீங்க சில வேலைகளை செய்றீங்க, நீங்க நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில முடி கலண்டு போவது போல. அதற்கும் மினஷார் குன்னா நஅதுஹா அலா ஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். அப்படியான கருமங்களை நபியுடைய காலத்துல நாங்க பெரும் பாவங்கள்ல கணக்கெடுத்திருந்தோம். பெரும் பாவங்கள். எங்களுக்கு விளங்குது இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கனவான்களே, எந்த நேரமும் அல்லாஹுடைய தொடர்பு இருக்கணும். தொடர்பு யா அல்லாஹ் என்ன நீ பொருந்திக் கொள்ளணும், என்ன என்ன நீ வழி நடத்தணும். நான் ஒன்றுமே இல்லை, தனி மேல் அல்லாட்ட கேட்கணும். எங்கட தாயிட, தகப்பண்ட, மனைவியிட, புள்ளகள, சகோதர சகோதரிகளுடைய பொருத்தத்துக்காக அல்லாட துவா கேட்கும். உம்மத்தை பொருந்திக்கோ, ஏண்ட ஊர் மக்களை நீ பொருந்திக் கொள்ளணும், ஏண்ட கூட்டத்தை குடும்பத்தை நீ பொருந்திக் கொள்ளணும். அல்லாட பொருத்தம். நிறைய பயான கேட்கிறோம், நிறைய அறிவு, நல்ல விளக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, கனவான்களே, வாழ்க்கையில அமல் வரணும்டா அல்லாஹுடைய அந்த பொருத்தம் வேணும், அந்த ரிவா, அந்த ரஹ்மத் வேணும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல இயலாது. நிறைய செய்வோம், அல்லாஹ்வுடைய பார்வையில ஒன்றுமே இல்லை, ஜீரோ. அல்லாஹ் இஹ்லாஸ நசீபாக்க மாட்டான். இஹ்லாஸ அல்லாஹ் தரணும். அல்லாஹ் நசீபாக்கணும். பாவங்களை குர்ஆன்ல அல்லாஹ் விளங்கப்படுத்தும் பொழுது அந்த பாவத்துடைய கெடுதிகள், பீடைகளை குர்ஆன்ல வர்ணிச்சு போட்டு அல்லாஹ் சொல்லுவது, அல்லாஹ்ட ரஹ்மத்தும் அருள் பார்வையும் இல்லை என்றால் ஷைத்தான் அவர்களை தொட்டு விடுவான். அவர்கள் அந்த பாவத்தை செய்திருப்பார்கள். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஃபலௌலா ரஹ்மத்து ரப்பி, ஏண்ட ரப்புடைய ரஹ்மத்து எனக்கு இல்லண்டா நான் நஷ்டவாளியாக ஆகியிருப்பேன். நான் நஷ்டவாளி. அல்லாஹ் எஜமான், நாங்க அடிமகள். எங்கட நிலைமைகள் அல்லாஹ் கவனிக்கிறான். நாங்க அடிமத்தனத்தை வெளிப்படுத்தணும் அல்லாஹ்விடத்துல, அலோனம். குர்ஆன்ல அல்லாஹ் எங்களோட பேசுறான். லாபகரமான செய்திகளை சொல்லும் பொழுது சந்தோஷப்படணும், அந்த லாபத்தை எதிர்பார்க்கணும். சில விஷயங்கள்ல அல்லாஹ் நஷ்டத்தை விளங்கப்படுத்துறான். அதுல பயம் வரணும், இது நஷ்டம் எனக்கு. அல்லாஹ் நஷ்டம் என்று சொல்லுவது எனக்கு நஷ்டம், என்ன பார்வையில் அது பயம். நஷ்டத்துக்குள்ள பிரதிபலனை வர்ணிக்கும் பொழுது கண்ணால கண்ணீர் வடியும். அடே, இவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்குது. எஜமான் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் பயப்படுற, அல்லாஹ் பயந்து
ஒரு செயலை செய்யற, அல்லாஹ்வை பயந்து ஒரு செயலை விட்டுடுற, அல்லாஹ்வோட சந்தோஷம். ஒரு நல்ல கர்மத்தை செய்து போட்டு அல்லாஹ்விடத்துல பொருத்தத்தை கேட்கிற. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க. கட்டி போட்டு யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து எங்கட விஷயங்களை நீ பொருந்திக் கொள்ளணும், நீ பொருந்தோம், உனக்குத்தான் செஞ்சேன், இதுல உன்னோட பொருத்தத்தை நசீபாக்கு. பொருத்தம், ரிவா, கபூல், இது வேணும். எங்களை பயம் அலோன் அல்ல பார்க்கணும், எங்களை பார்க்கணும். அல்லாஹ் சரியான சந்தோஷப்படுவான் எங்கட நிலைமையை பார்த்துட்டு. கபூலியத்து உண்டா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, நாங்க கேட்காம அல்லாஹ் தாரதும் இல்லை. சில விஷயங்கள் அப்படித்தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். எங்களோட உள்ளத்தில் இருக்கிற ஆர்வம், ஆசை, தேற்றத்தை அல்லாஹ் பார்க்கிறான். எவ்வளோ இந்த உள்ளம் துடிக்குது, இந்த உள்ளத்துல எவ்வளவு ஆசை இருக்குது, இது அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு தான் செயல்படும், ரஹ்மத்தை தேடும், அஸாபிலிருந்து பாதுகாப்பை தேடும், கபூலியத்து உண்டா? உள்ளத்தில் ஆசை வருகிறது, விஷயத்தை தேடுது, அல்லாஹ் கபூலியத்தை உண்டாக்குவான். இதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, எந்த நேரமும் அல்லாஹ்விடத்துல நாங்க கையேந்தி துஆ செய்து கொண்டிருக்கோம். துஆ ஆக முக்கியம். இன்னைக்கு நாங்க துனியாட விஷயங்களுக்கு தான் துஆ கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறது, கதறது, ஏன்னா துனியா கொஞ்சம் சரியாகணும், பிரச்சனை அல்ல, அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். செருப்பட வார் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். இதுதான் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த முறை. ஆக முக்கியமாக நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ்வோட பொருத்தத்தை. யா அல்லாஹ் நீ என்ன பொருந்திக்கோ. அல்லாஹ்வோட பொருத்தம் இல்லாட்டி எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அவர்ல வேலை இல்லை, ஜீரோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, ஒரு அமைப்புல யோசனை பண்ணி பாருங்க. எங்கட மனம் எந்த நிலைமையில இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன். இதே நேரத்தில் அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட மனோ நிலைமை, சஹாபாக்களோட மனோ நிலைமை எப்படி இருந்துச்சு? எங்கட மனோ நிலைமை எப்படி இருக்குது? ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியுடைய சன்னிதானத்துக்கு வராங்க. மா அன்த யா ஹாரிஸ், ஹாரிஸே நீங்க எப்படி இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், முஃமினுன், ஈமான்தாரி. முஃமினுன் ஹக்கன், உண்மையான ஈமான்தாரியா? முஃமினுன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், உண்மையான ஈமான்தாரி தான். லிகுல்லி ஹக்கின் ஹகீகா வமா ஹகீகத்து ஸாலிக், ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு யதார்த்தம் இருக்குது, ஒரு யதார்த்தம். நீங்களும் உண்மையான ஈமான் என்று சொல்லுகிறீர்கள், அதனுடைய யதார்த்தம் எப்படி?
யா ரசூலல்லாஹ் அஸ்ஹர்து லைலி வ அல்மாத்து நஹாரி அஸப்து நஃப்ஸி மினத் துன்யா அஸப்து நஃப்ஸி மினத் துன்யா. ஏன் கல்புக்குள்ள உலக சிந்தனை இல்ல. உலக சிந்தனையில் இருந்து ஏன் நஃப்ஸ நான் தூரமாகிட்டேன். ஏன் நஃப்ஸ் கல்புக்குள்ள உலக சிந்தனை இல்ல. அஸப்து நஃப்ஸி மினத் துன்யா, துனியாவில் இருந்து ஏன் நஃப்ஸ காலி ஆக்கிட்டேன். துனியா வேற பக்கம், ஏன் நஃப்ஸ் வேற பக்கம். வஅஸ்ஹர்து லைலி, ஏன் இரவு நேரத்தை நான் விழிக்க வைக்கிறேன். வஅல்மாத்து நஹாரி, பகல் நேரத்தை நான் தாகிக்க வைக்கிறேன், நோம்பு பிடிக்கிறேன். இரவேல நின்று வணங்குறேன், பகலையில நான் நோம்பு பிடிக்கிறேன், தாகிக்க வைக்கிறேன். வகன்னி அன்துரு இலா அர்ஷி ரப்பி, நான் எப்படியான பார்வை, எப்படியான சிந்தனையில நான் என் வாழ்க்கையை கொண்டு போறேன் என்றால், என் ரப்பு அல்லாத அரிச பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. கியாமத்து நாள் அல்லாத சன்னிதானத்தில் நான் நிப்பாட்டப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், என்ன விசாரிக்க பார்க்கிறான். ஏன் ரப்புடைய அரிச நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போல இருக்கிறேன். வகான்னி அன்துரு இலா அஹ்லில் ஜன்னah யதஸாவரூன ஃபீஹா, நான் சொர்க்கவாதிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். என் உள்ளத்துல இருக்கிற கற்பனை எப்படின்னா, சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி. யதஸாவரூன ஃபீஹா, சொர்க்கத்தில் ஒருவருக்கு ஒருவர் சந்திச்சு கொள்றாங்க, பரஸ்பரம் அன்பு பாராட்டிக் கொள்கிறார்கள். இந்த காட்சிகள் என் கண்ணுக்கு முன்னால். வகன்னி அஸ்மாஉ ருவா அஹ்லின் நார், நரகவாதிகளுடைய அவலக்குரல்கள் என் காதுல விழுந்து கொண்டே இருக்குது. அந்த அவலக்குரல்களை நான் என் காதால கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இப்படித்தான் என் நிலைமை. சொன்னார்கள், இப்படி உனக்கு இப்படியான ஒரு நிலைமை ஒரு மனிதனுக்கு இருக்கும்னா, முஃமினுன் நுவ்விர கல்பு, அவர் ஈமான்தாரி தான். அவருடைய கல்ப அல்லாஹ் பிரகாசமாக்கி விட்டான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏண்ட மனோநிலைமையும் அந்த சஹாபியோட மனோநிலைமையும் எப்படி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எத்தனை வீதம் ஆகராவுடைய சிந்தனை ஏன மனதில் இருக்கு, எத்தனை வீதம் இருக்கு. மௌத்துடைய சிந்தனை எத்தனை வீதம் என கல்புக்குள்ள இருக்கு. நீங்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்களாகவே நிறுத்திக் கொள்ளுங்கள். கவனிச்சுக்கோங்க. ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க முன்னால் நீங்களே உங்களுக்கு கேள்விகளை கேட்டுக் கொள்ளுங்கள். கேட்டு பார்க்கணும். என்ன கல்பு எந்த பக்கம் இருக்குது. வாலிபர்களாக இருக்கிற தூர நோக்கம் என்னண்டா, எப்படி என் கல்யாணம் முடிக்கிற, எப்படி என் வீடு கட்டுற, எப்படி என் குடும்பம் நடத்துற, எப்படி என் பின்னால உள்ள வாழ்க்கையை அமைச்சுக்கோற. யோசனை பண்ணுங்க. வாக்கு எங்கட கல்புக்குள் என்ன ஈக்குதுன்றத நாங்களே யோசனை பண்ணுவோமே. எங்கட கல்புக்குள்ள என்ன ஈக்குது. இப்ப மௌத்தாகினா அப்படின்ற சிந்தனை வருகிறதா? நீ காலையானா மாலையை எதிர்பார்க்காதே, மாலையாகினா காலையை எதிர்பார்க்காதே.
வலது பக்கம் சலாம் கொடுக்கக்கூடிய நான் இடது பக்கம் சலாம் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா என்பது எனக்கு தெரியாது என்று காரூணிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மௌத் எவ்வளவு நெருக்கமாகி, கொஞ்சம் எங்கட மனதிட்ட நாங்களே கேள்வியை கேட்டு பார்க்கணும். குர்ஆனை ஓதணும், அதை விளங்கணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய மௌத்துடைய நிலைமைகளை அடிக்கடி ஞாபகத்துக்கு எடுக்கணும். ஏன் அல்லாஹ் சொல்றான்? ஒரு மனிதனுக்கு மௌத்து வருகிறது, துனியான சிந்தனையில அவன வாழ்க்கை போகுது, ஆகிராவுக்கு எந்த பங்கும் அவனால உண்டாகல. அப்படியான ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் அதை சொல்லித்தாரான், சிந்தனை அடைவதற்காக, புத்திசாலியாக நாங்க ஆகணும் என்பதற்காக. உலகத்துக்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணமாக்கிட்டான். மௌத்து வருகிறது, நிலைமைகள் கண்ணுக்கு முன்னால காட்டப்படுகிறது. லௌலா ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக வகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் தர மாட்டியா? நல்லவனாக வாரேனே, சொத்துகள் செல்வங்களை தான தர்மம் செய்கிறேனே, சாலிஹான ஒரு மனிதனாக வருகிறேனே. வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅஜலுஹா. ஒரு மனிதனுடைய தவணை வந்துவிட்டால் ஒரு வினாடி கூட அல்லாஹ் பிற்படுத்தவே மாட்டான். அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான்? உலகத்துல உலக இன்பங்களோட வாழ்க்கை போகுது, மௌத்தாகிற நேரம் நீ இப்படி பேசுவாய். சிந்திச்சுக்கோ, சிந்திச்சுக்கோ. எந்த நேரம் இந்த குர்ஆன் ஆயத்தை எங்க மனதில் ஈக்கணும். லௌலா ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வகும் மினஸ் ஸாலிஹீன் வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅஜலுஹா. அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான், நேரம் வந்துட்டான், அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். எனவே நான் மௌத்துக்கு தயாராகணும், மௌத்துக்கு தயாராகணும், மௌத்துக்கு தயாராகணும். இதுதான் சஹாபா கட்ட சிந்தனை. கல்ப கொஞ்சம் திறந்து பாருங்க, எங்கட கல்புக்குள்ள எப்படியான சிந்தனை இருக்குது, எப்படியான சிந்தனை. இதை நாங்க மாத்தணும், முயற்சி செய்து 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 எங்கட கல்புக்குள்ள ஆகிராவுடைய சிந்தனையை கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர், முழு நபிமார்களுக்கும் தலைவர், முழு உலகத்துக்கும் தலைவர், மிகப்பெரிய மனிதர். அல்லாஹ்வுடைய பார்வையில அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்புகள் ஆக சிறந்த படைப்பு. அதே அகீதா தான் நாங்களும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிலைமையை யோசனை பண்ணுவோம். இது மனதில் கொண்டு வரும். நபி எப்படி வாழ்க்கையை அமைச்சாங்க? ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் அந்த சம்பவத்தை கூறுவது போல இது போன்ற சம்பவங்கள் உங்களோட மனதில் எந்த நேரம் ஞாபகிக்கப்படணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் மாலி அராக முத்தகையிரல் லவ், என்ன இன்றைக்கு உங்களோட முகமெல்லாம் மாறி போயிக்குது, நீங்க வளமையான தோற்றத்தில் இப்ப இல்லையே. யா ரசூலல்லாஹ், நரகத்துக்கு நெருப்பு மூற்ற அந்த உத்தரவு வந்துச்சு. அந்த உத்தரவு தான் என் உள்ளத்துல பயத்தை உண்டாக்கி என் முகத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்குது.
ஜிப்ரீல் சிப்லியன்னார், நரகத்தை பத்தி கொஞ்சம் எனக்கு வரணிக்கிறீங்களா? நரகத்துக்கு நெருப்பு ஊதுற அந்த ஓர்டர், அந்த உத்தரவு உங்களோட விஷயத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும்டா, எனக்கு நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நெருப்பு மூட்டும்படி. 1000 வருஷம் நெருப்பு மூட்டப்பட்டுச்சு. அந்த நெருப்பு அப்படியே வெள்ளை நிறமாக மாறிவிட்டது. சும்மா அமர் திரும்ப அல்லாஹ் ஏவினால் நரகத்துக்கு நெருப்பு மூட்டப்படுகிறது. இன்னும் 1000 வருடங்கள் சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. சும்மா அமர் இன்னும் 1000 வருஷங்கள் நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த நெருப்பு கருப்பாக மாறிவிட்டது. கரும் நெருப்பு. நரகமோ ஜுவாலையிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துடைய சூடு, உஷ்ணம் அது ரொம்பவும் பயங்கரமானது. நரகத்தில் இருந்து ஊசியுடைய காது பிரமாணம் அளவுக்கு உலகத்தின் பக்கம் ஒரு வாயல் திறக்கப்பட்டால், எவ்வளவு பெரிய வாயல்! ஊசியுடைய காது அந்த பிரமாணம் அளவுக்கு ஒரு வாயல் இந்த பூமியின் பக்கம் திறக்கப்பட்டால், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உட்பட அனைத்து படைப்பினங்களும் அதே இடத்துல செத்து மடிந்து விடுவார்கள். ஊசி துவாரத்தால் வரக்கூடிய அந்த சூட்டின் காரணமாக புட்பூண்டுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எதுவும் உலகத்தில் முளைக்காது. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளை கட்டக்கூடிய ஒரு சங்கிலி, அந்த சங்கிலி உடைய ஒரு வளையம் 70 முழம். அந்த சங்கிலியில் ஒரு வளையத்தை இந்த மலைக்கு மேல் வைத்தால் லதாபத், இந்த மலை அப்படியே கரைந்து போய்விடும். நரகத்தில் மலக்குமார்கள், ஜபானியாக்கள், அந்த மலக்குமார்களில் ஒருவர் இந்த பூமிக்கு வருவார்களே ஆனால் அந்த மலக்குடைய உடம்பில் இருந்து வீசக்கூடிய துரு நாற்றத்தின் காரணமாக முழு மனிதர்கள் உட்பட அனைத்து படைப்பினங்களும் செத்து மடிந்து விடும். துரு நாட்டம் பொறுக்கலாம். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தலைய கீழே போட்டு யோசிக்கிறாங்க. அந்த நிலைமையை சிந்திக்கிறாங்க. மாலையாக கண்ணீர் வடியுது கண்ணால. இப்ப கேட்கிறாங்க, சொல்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீல் நிப்பாட்டுங்க, சொல்லவான் நிப்பாட்டுங்க. என காலால கேட்கலாம், என் உள்ளம் வெடிச்சு நான் மௌத்தாகுவேன் போல, என கல்பு வெடிச்சு நான் மௌத்தாகுவேன் போல இருக்கு, நிப்பாட்டுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க, தலைய தூக்கவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அழத் தொடங்குறாங்க. நபியுடைய அழுகையை கண்டு அவர்களுக்கும் அழுக வந்துட்டு கேட்கிறாங்க, ஜிப்ரீல் நீங்க ஏன் அழணும்? நான் அழுவது எனக்காகவும் என்னுடைய உம்மத்துக்காக. என் உம்மத்துல ஒரு நபர் இந்த நரகத்துக்கு போனா எவ்வளவு பெரிய நஷ்டம், இதை நினைச்சுதான் நான் அழுகிறேன். நீங்க அழணும். முஹம்மதே உங்களுக்கு தெரியுமா, இந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய பார்வையில ரொம்பவும் கண்ணியமான ஒருவனாகத்தான் இருந்தான். சின்ன ஒரு தவறு நடந்துச்சு, அல்லாஹ் கோபிச்சுட்டான்.
தூக்கி வீசினான் இபிலீஸ. இது போல இணையான ஒரு தவறு நடந்து அந்த தவறு அல்லாஹ் வெறுத்ததின் காரணமாக என்னுடனும் கோபிச்சு ரெண்டு பேரும் அழுகிறாங்க. ஒரு அசரீதி சத்தம், யா ஜிப்ராயில் வயா முஹம்மத், ஏ முஹம்மதே, ஏ ஜிப்ராயிலே, உங்க ரெண்டு பேரையும் நாங்கள் மாசூமிங்களாக, பாவமே நடக்காதவர்களாக ஆக்கிவிட்டோம். பாவத்திலிருந்து பாதுகாப்பு ஆக்கிட்டோம், நான் நீங்க பயப்படவா. இந்த செய்தி வரும். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தை நோக்கி போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை விட்டும் நகண்டு போறாங்க. என்ன சொல்ல வாரேன்டா, இந்த சம்பவத்தை மனதுக்கு எடுக்கணும், மனதுக்கு ஞாபகம் செய்யணும். என்னோட மனதில் இப்படியான நிலைமைகளை உண்டாக்கும். அப்பதான் அந்த கல்பு சரியாகிறது. யோசனை பண்ணணும், இத நினைச்சு தனிமேல அலோணும். இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. உதாரணத்துக்கு எங்கட மனதில் குர்ஆன் கற்பனையை உண்டாக்கும். குர்ஆன் கற்பனை இரவேல நாங்க படுக்கைக்கு போனாலும் எங்கட கற்பனை எப்படின்னா, நாளைக்கு எத்தனை மணிக்கு எழும்போனோம், ராவைக்கு மௌத்தாகிற என்ற யோசனை வாரவே இல்லை. நான் ராவைக்கு மௌத்தாகணுமே அப்படின்னு வாரல. நான் என்ன சொல்றேன், இது நீங்க உங்களுக்கு இருக்குமுண்டா பாத்துக்கோங்க. அப்படி மௌத்தாகிற என்று சிந்தனை வரல. நாளைக்கு வெள்ளனை எழும்போனும், அந்த கர்மத்தை அப்படி செய்யணும், இந்த வேலையை இப்படி செய்யணும், அந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதை செஞ்சு வச்சோனும், அதை வாங்கணும், இதை கொடுக்கணும். அதே ஃபிக்ர்ல தான் தூக்கம் போறேன். எந்த யோசனையில நீங்க தூங்குறீங்களோ அதே யோசனை நீங்க எழும்பின உடனே வரும். நீங்க நான் சொன்ன இந்த விஷயத்தை பயிற்சி செஞ்சு பாருங்க, பயிற்சி செஞ்சு பாருங்க. மௌத்தாகிற மாதிரி தான் கியாமத்து நாளில் ஒரு மனிதன் எழுப்பாட்டப்படுவான். தூங்குற சிந்தனை தான் எலும்புக்குள்ளே வரும். இப்ப நான் சொன்னதை நீங்க உங்களோட வாழ்க்கையில ட்ரைனிங் கொண்டு செஞ்சு பாருங்க. எந்த சிந்தனையில படுக்கிறீங்களோ அதே சிந்தனை தான் எலும்பின் உடனே உங்களோட மனதுக்கு வரும். மௌத்துடைய சிந்தனையில படுத்தா அதே சிந்தனையில தான் எங்களுக்கு வரும். முழிப்பு வரும், தஹஜ்ஜுடைய சிந்தனை வரும், சுபஹுடைய சிந்தனை வரும். சிந்திக்கணும். நாங்க குர்ஆன் சிந்திக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நல்ல ஒரு பயம், நல்லா சொன்னார். இதல்ல மனதுக்கு எடுக்கணும், ரிப்பீட் பண்ணணும். அதை கேட்டு 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 சீர்திருத்தத்தை உண்டாக்கணும். நாங்க சீராகணும். எனக்கு மௌத்துடைய சிந்தனையே இல்லை. சிந்திக்கிறதெல்லாம் துனியா. ஆனா சைத்தான் எங்களை எப்படி வேலை வாங்குறோம். எவ்வளவோ சிந்திக்க வேண்டியிருக்குது வாழ்க்கையில். நான் எங்கேயோ சிந்திக்கிறேன், ஏதோ பக்கத்தால சிந்திக்கிறேன். இன்னொரு விஷயம் உதாரணத்துக்காக, கியாமத்து நாளையில நாங்க எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் இருக்கோம். யாருக்கும் தப்பி ஓடி ஒளியேலா. யகூலுல் இன்சானு யௌமைதின் ஐனல் மஃபர் கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். மனிதன் கேட்கிறான், ஐனல் மஃபர், எங்க போறது இப்ப, நாங்க யார்கிட்ட போறது? கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். எங்கே புகையலாம், ஒதுங்கிறதுக்கு உனக்கு இடம் இல்லை. அல்லாட்ட தான் போய் சேரும். அல்லாட்ட போங்க, அல்லாட்ட போங்க. அல்லாஹ் எழுப்பாட்டியே தான் தீருவார், எழுப்பாட்டுவார்.
நாங்க எந்த விதமான கேள்வியும் இல்லாம படைக்கப்பட்டோம், எந்த விதமான கேள்வியும் இல்லாம மௌத்தாகினோம், எந்த விதமான கேள்வியும் இல்லாம அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான். அதுல சந்தேகம் இல்லை. இதை யோசனை பண்ணுங்க. அடே நான் எழுப்பாட்டப்படுவேனே. இப்ப உங்களோட முன்னுக்கு உங்களோட துனியாவை கொண்டு வாரது மாதிரி கல்யாணம் நடக்கிற நாளைக்கு இவட மனதுல கல்யாணம் அப்படி ஓடுற நாளைக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இது மாதிரி அந்த கியாமத்தினால் மனதுக்குள்ள ஓடணும். கியாமத்துடைய மைதானம் கண்ணுக்கு முன்னால இருக்கணும். கண்ணுக்கு முன்னால உங்களுக்கு எப்படி கற்பனை பண்ணேனமோ அப்படி கற்பனை பண்ணுங்க. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் அவனுக்கு முன்னால இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு முன்னால. எப்படி நீங்க என்ன முன்னோக்கி இருக்கிறீங்களோ இதே மாதிரி முழு உலக மக்களும் மௌத்தானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் நாள் வரும் வரையில் உள்ள அனைத்து மனிதர்கள் ஒரே பார்வையில், ஒரே பார்வை. யாருக்குமே ஆடைகள் இல்ல, உடுப்பு இல்ல. இந்த மஜ்மாவில் உடுப்பில்லாம இருக்கும்னு எப்படி? எந்தொரு பாதுகும் பாலா என்று ஐஷா நாயகி கேட்டாங்க. ஆயிஷா அல்அம்ரு அஷத்து மின் எந்தொரு பாதுகும் பாலா, சிலரை பார்ப்பதை விடவும் அங்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் பயங்கரமானது. எல்லாருடைய பார்வையும் மேல போயிருக்கும். சிந்திச்சு பாருங்க. இந்த கற்பனையை எடுங்க மனதுக்கு. நல்லவர்களை விட்டும் நீங்கள் வேறு பக்கமாக பிரிந்து விடுங்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி ஓதி ஒரு இரவு முழுக்க அழுதாங்க. அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஆயத்துகள் வரும் பொழுது அதிகமாக அழுவாங்க, கண்ணீர் வடிச்சு வடிச்சு அழுவாங்க. எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. நானும் கியாமத் நாளில் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு உத்தரவு வந்த நேரத்தில் நான் எந்த பக்கத்துக்கு போறேன்? நான் எந்த பக்கம்? வலது பக்கமா இடது பக்கமா? யோசனை பண்ணுங்க. ஒரு மனைவியை யோசனை பண்ணுங்க. மனைவி என்னையோட வலது பக்கத்துக்கு வருவாளா அல்லது இடது பக்கத்துக்கு போவாளா? உங்களோட தாயையும் தகப்பனையும் யோசனை பண்ணுங்க. உலக விஷயத்தில் அன்புகள் ஆதரவுகள் அதிகமாகும் பொழுது இந்த அன்பும் இந்த ஆதரவும் மௌத்துக்கு பிறகு வருமானத்தை யோசனை பண்ணும். இந்த நேரம் என்ற உள்ளத்துல மௌத்துக்கு பிறகு உள்ள சிந்தனை, கியாமத்துடைய சிந்தனை. கியாமத் மனைவி அந்த அன்பு வரும் பொழுது, பிள்ளைகளோட அன்பு வரும் பொழுது يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்க மனதுக்கு. يفر المرء من أخيه, சகோதரனை விட்டும் சகோதரன் ஓடுறான். وأمه وأبيه, உம்மா விட்டும் குழந்தை, தாயை விட்டும் குழந்தைகள், குழந்தையை விட்டும் தாய்மார்கள், தகப்பனை விட்டும் குழந்தைகள், குழந்தைகளை விட்டும் தகப்பன்மார்கள். மனைவியை விட்டு கணவன், கணவனை விட்டு மனைவி. யோசனை பண்ணுங்க. இந்த ஆயத்தை மனது கேடுங்க. உலகத்தில் அன்பு நேசங்கள் அதிகமாகும் பொழுது கியாமத் நாளையில் எனக்கு யார் அன்பு காட்டுவார்? இது யோசனை பண்ணும். என் வாழ்க்கை சீராகும். நிறைய ஆயத்துகள். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியான நிலைமைகளை எங்களுக்கு சொல்றான் என்றால், அந்த நிலைமைகளை ஓதி 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 எங்களோட வாழ்க்கையில் திருத்தம் உண்டாகணும். கதை சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்லல. இந்த ரிசார்ட் நல்லவர்கள் தீயவர்கள் அல்லாஹ் வேறு பிரிக்கிறான். அதுக்கு அல்லாஹ் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான். ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட் கையில் இருக்கும் தான்
போகலாம். சுவர்க்கவாதி என்று அதில் எழுதப்பட்டிருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க பார்க்க. கியாமத்துடைய நாளையில ஒவ்வொரு மனிதனாக அல்லாஹ் விசாரிக்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? அந்த விஷயத்தை ஞாபகம் காட்டுவதற்காக வேண்டி அல்ல, மனதிற்குள்ள ஞாபகத்தை உண்டாக்கணும், அதை சிந்திக்கணும். என்னோட மனம் மௌத்துக்கு பொருளுள்ள வாழ்க்கையின் பக்கம் திரும்பணும், என்னோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். குர்ஆன் வெறுமனே கதைகள் சொல்லவில்லை, வாழ்க்கையில திருத்தத்தை உண்டாக்கணும். மௌத்த ஞாபகம் செய்யணும், கபரை ஞாபகம் செய்யணும், மஹ்ஷர் மைதானத்தை ஞாபகம் செய்யணும், சிராத்துல் முஸ்தகீமை ஞாபகம் செய்யணும். அந்த விஷயங்களை மனதில் உண்டாக்கி 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 வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கணும். யோசனை பண்ணுங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஒரு மனிதன் அல்லாஹ் கூப்பிடுறான், இடது கையில பட்டோலை அல்லாஹ் கொடுக்கிறான். இடது கையில அந்த ஆளுட வலது கையை தூக்கலாம். வலது கை இயக்கம் இல்லாம இருக்குது, இடது கை தான் வேலை செய்யுது. இடது கை அல்லாஹ் கூறுகிறான். ஏன் கூறுகிறான்? இந்த ஆயத்தை ஓதி ஓதி எங்களோட மனதில் மாற்றம் வரணும். أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيه ولم أدر ما حسابيه يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليه هلك عني سلطانيه خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه. ஒரு மனிதனுக்கு இடது கையில பட்டோலை கொடுக்கப்படுகிறது. எவருடைய முசீபத். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, இடது கையை விட்டு பாதுகாப்பானாக, இடது கையில் பட்டோலை கிடைக்காமல் பாதுகாப்பானாக. எவ்வளவு முசீபத். யாருக்கு போறது, யாரை பிடிப்பது, யாருக்கு சிபாரிசுக்காக போறது? அல்லாஹ் சொல்லுகிறான், இடது கையில யாருக்கு பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ இந்த பட்டோலை அல்லாஹ் தராம இருந்தா நல்லமே. வலம் அதிரிமா ஹிசாபியா. இப்படி எல்லாம் கேள்விகளுக்கு இருக்கிற செய்தி எனக்கு தெரியாது. வலம் அதிரிமா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காமியா. ஐயோ, மண்ணோடு மண்ணாக இருக்கப்படாதா, மண்ணோடு மண்ணாக இருக்கப்படாதா. மாஅக்னா அன்னி மாலியா. எவ்வளவு செல்வங்களை உண்டு சேர்த்தேன், எவ்வளவு சொத்துக்களை சேகரித்தேன், எவ்வளவு பெரிய அமைப்பில் என் வாழ்க்கையை அமைச்சேன், ஒன்றும் பிரயோஜனம் கொடுக்கல. மாஅக்னா அன்னி மாலியா, ஒன்றும் பிரயோஜனம் கொடுக்கல. ஹலக அன்னி சுல்தானியா. என்ற அதிகாரம், உலகத்தில் அந்த பெருமத்தனம், உலக செல்வத்துடைய அந்த பெருமை என்ன நாசமாக்கி போட்டுச்சு, என்ன நாசமாக்கி. மனிதன் இடது கையில பட்டோலையை வாங்கி போட்டு அவன் வாயாலேயே அவனை பழிக்கிறான், அவனே ஏசிக்கோறான். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இவன் அவள குரல் சும்மா உளம்புறான். இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. சும்மா பேசுறான், இது சும்மா பேசுறான். இவன் பேச்ச கணக்கெடுக்கலாம். அவனை பிடிங்கோ, அவனை பிடிங்கோ, அவனை தட்டுங்கோ சங்கிலியால, அவனை தட்டுங்கோ, பிணையுங்கோ, சும்மா ஜஹீம சல்லோ, நரகத்துல கொண்டு போய் தள்ளுங்கோ. அல்லாஹ் பாதுகாப்பான. அல்லாஹ் ஏன் சொல்றான்? இந்த ஆயத்தை ஓடணும், அர்த்தத்தை விளங்கணும், என்னோட மனதில் அந்த நிலைமையை உண்டாக்கணும், வாழ்க்கையில சீரையும் சிறப்பையும் உண்டாக்கணும். இப்படியான ஒரு நிலைமை எனக்கு ஆகிட்டா நான் யாருக்கு போறது? உலகத்தில் எனக்கு பெரிய அமைப்புகள் இருக்குது, நான் வசதியாகிறேன், எனக்கு உலகத்தில் 4 பேரும் கை கொடுப்பாங்க. மௌத்துக்கு போது எங்களுக்கு யார் உதவி செய்வது? யார் உதவி செய்வது? யோசனை பண்ணணும், இதை சிந்திக்கணும், இதைத்தான் மனதில் எடுக்கணும். மௌத்த பத்தி சிந்திங்க.
என்னுடைய மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்வோம். இப்ப மௌத்தாகுவேன், என் மனைவி மௌத்தாகுவாள், என் பிள்ளைகள் மௌத்தாகுவாங்க, என் கூட்டம் குடும்பம் மௌத்தாகும். எல்லாரும் மௌத்தாக வந்தவர்கள் தான். இதை யோசனை பண்ணும். ஒரு பாவம் செய்ய பார்க்கிறோம், மௌத்தை யோசனை பண்ணுங்க. அல்லாத சன்னிதானத்தை யோசனை பண்ணுங்க. நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ரிசால்ட், இந்த நன்மையை செய்வோம். நாங்க அல்லாத பாதையில போகணும். நான் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில, குடும்பத்தில் அப்படியான ஒரு பிரச்சனை, இப்படியான ஒரு பிரச்சனை, அந்த அந்த வியாபாரத்தில் அப்படியான ஒரு தொல்லை, இப்படியான ஒரு தொல்லை, எல்லா பிரச்சனையும் வருகிறது. இந்த பிரச்சனை வரும் பொழுது நஃப்ஸுக்கு சுவர்க்கத்தை சொல்லுங்க. சுவர்க்கத்தை உலகத்துல பல விதமான கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன அல்லாஹ், பலவிதமான கஷ்டத்துல வாடக்கூடியவன் அல்லாஹ் சுவர்க்கத்துல அப்படியே ஒரு காண்பி சுவர்க்கத்தை அல்லாஹ் காட்டி போட்டு கேட்பான், உலகத்தில் என்னமாவது கஷ்டங்களை நீ அனுபவிச்சையா? யா அல்லாஹ், உலகத்தில் ஒரு கஷ்டத்தையுமே நான் அனுபவிக்கல. ஏன்? அந்த இன்பத்தை கண்ட உடனே முழு கஷ்டங்களும் முழு பிரச்சனையும் அவன் மனதை விட்டு நீங்கி போயிடும். இதே போல உலகத்துல அல்லாஹ் பாதையில வெளியாகணும், தீன் ஹக்கானது, தீனை படிக்கணும், 4 மாதமோ 40 நாளோ வெளியாகணும். ஆனா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை, பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டே போகலாம். நஃப்ஸ் இந்த பிரச்சனையை சொல்லும் பொழுது நஃப்ஸ் ஆறுதல் படுத்தணும். சுவர்க்கத்தை காட்டி ஆறுதல் படுத்தணும். எவ்வளவு அழகான சுவர்க்கம்! உதாரணத்துக்காக கியாமத்து நாளையில அல்லாஹ் வலது கையில பட்டோலைய கொடுக்கிறான். உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்படுவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக கொஞ்சம் பாடுபடுவோம், எனக்கு வலது கையில பட்டோலை கிடைக்கும். من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا وهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية. இதை சொல்லணும் நஃப்ஸுக்கு. இதை நஃப்ஸுக்கு சொல்லணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான். யாருடைய வலதுகையில பட்டோலை கிடைச்சதோ, வலதுகையில பட்டோலை கிடைக்கிறதோ, நாளைக்கு நான் சொல்லணும், நான் ஜமாத்துல போகக்கூடே ஏன கூட்டம் பழிச்சாங்க, ஏன குடும்பம் ஏளனமாக பார்த்தாங்க, ஏன குடும்பம் 4 பேரும் ஏளனமாக கரைச்சி கொண்டாங்க. நாளைக்கு கியாமத்து நாளையில உலகத்தில் அடைந்த கஷ்டங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏன வலது கையில பட்டோலைய தருவான். அந்த நேரத்தில் நீங்க எல்லாரும் என்ன பழிச்சீங்க, இதோ பாருங்க என்ன பட்டோலைய. நான் உலகத்துல கஷ்டப்பட்ட காரணம் எனக்கு தெரியும், இப்படியான ஒரு மௌத்து வரும், அல்லாஹ் என்ன கியாமத்தில் எழுப்பாட்டுவான் என்பது எனக்கு தெரியும், இந்த பட்டோலைக்கு நான் முகம் கொடுக்கணும் என்பது எனக்கு தெரியும். இதனாலதான் நான் மரத்தலமாக வாழல. இப்படியான ஒரு நிலைமையை சந்திக்கணும் என்பது எனக்கு தெரியும். நான் புத்திசாலி ஆகிவிட்டேன். பாருங்க என்ன பட்டோலைய, பாருங்க என்ன பட்டோலைய. தாயே பாருங்க, தகப்பனே பாருங்க, கூட்டம் குடும்பங்களே என்ன பட்டோலைய பாருங்க, நான் சுவர்க்கவாதியாக ஆகிவிட்டேன். அல்லாஹ் சொல்லுகிறான், வலதுகையில பட்டோலை கிடைத்தான், மனமான வாழ்க்கையில, உயர்ந்த சொர்க்கத்துல, பழங்கள் ரொம்ப கிட்டுமையாக இருக்கும், ரொம்பவும் தொங்கிக் கொண்டிருக்கும். குழு வஷ்ரபு, உண்ணுங்கோ பருவுங்கோ, உங்களோட இன்பங்களை தாராளமாக அனுபவிச்சுக் கொள்ளுங்கோ. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்துல கஷ்டங்கள் வரும் பொழுது, தீனுக்காக வேண்டி சிரமங்கள் வரும் பொழுது, தீனுக்காக வேண்டி நிலைமைகள் முன்பின் பொழுது, சுவர்க்கத்தை மனதுக்கு ஞாபகம் செய்வோம், சுவர்க்கத்தை மனதுக்கு ஞாபகம் செய்வோம். அமல்ல ஆசை வருகிறதில்ல, பாவத்தில் ஆசை உண்டாகுது, பாவத்தில் ஆசை வருகிறது. நரகத்துடைய பயத்தை மனதுக்கு கொடுங்கோ. மனதை இந்த கல்வை என்ன நேரம் பயிற்சியில போட்டுக்கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், கனவான்களே, இதனால்தான் ஏன் தஸ்கீல் பண்ணப்படுகிறது? அல்லாஹ்வுடைய பாதையில போங்கொண்டு வாழ்க்கையில மாற்றம் உண்டாகுவதற்காக வேண்டி ஒரு 4 மாசம், ஒரு 40 நாள் ஒரு மனிதன் ஒரே விஷயத்தை கேட்கிறான், ஒரே விஷயத்தை பேசுறான். அல்லாஹ் வாழ்க்கையில அமலுடைய ரூஹானியத்தை உண்டாக்குவான்.
நல்லதனுடைய ஆசையை உண்டாக்குவான், நல்லது செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவான். இதனாலதான் வெளியாகும் ஜமாத்துல உங்களோட சீர்திருத்தத்துக்காக, உங்களோட வாழ்க்கை சீர்திருத்தத்துக்காக ஊரையும் உம்மத்தையும் திருத்தத்துக்கு அல்ல, நான் பாடுபடுவது என்னுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்துக்காக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், சொர்க்கத்தை முன்னால வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில ரெடி ஆகுங்க. அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. உறுதியான நியத்து. இப்ப அல்லாஹ் இந்த விஷயங்களை ஏண்ட வாயால வெளிப்படுத்தி ஒரு காதுல கேட்க வச்சு இப்ப அல்லாஹ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நீங்க யார் தயாராகிறீங்க என்பதை. எனவே இது ஒரு எக்ஸாம் போல, இது நான் நினைச்சு பேசல, அல்லாஹ் பேச வச்சான். நீங்க நினைச்சு கேட்கல, அல்லாஹ் கேட்க வச்சான். இப்ப அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எலும்பி நில்லுங்கோ. நான் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு 4 மாசத்துக்காக தயாராகிறேன், அவசரமாக அல்லாஹ்வுடைய பாதையில போக தயாராகிறேன். எலும்பி நில்லுங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாக. எலும்பி நில்லுங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவசரமாக வெளியாகிறதுக்கு அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்துகளை கைகள் உண்டாக்குவானாக. அல்லாஹ் அனைவருடைய வாழ்க்கையிலையும் சிறப்பு உண்டாக்குவானாக. எல்லா விதமான முன்பின்கள் கஷ்டங்களை நீக்கி அருள்வானாக. எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து கொடுப்பானாக. எந்தெந்த இன்பங்களை அல்லாஹ் வாக்களிச்சானோ அனைத்து இன்பங்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அனைத்து விதமான கஷ்டங்கள் இருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பு உண்டாக்குவானாக. இவர்கள் வெளியாகக்கூடிய சகல ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து கொடுப்பானாக. வெளியாகக்கூடிய சகல ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து கொடுப்பானாக. மனதில் தைரியத்தை அல்லாஹ் உண்டாக்குவானாக. மனதில் தைரியத்தை அல்லாஹ் உண்டாக்குவானாக. யா அல்லாஹ் இவர்களுடைய மனதில் தைரியத்தை உண்டாக்குவாயாக. இவர்களுடைய மனதில் தைரியத்தை உண்டாக்குவாயாக. இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், இன்னும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யார் இருக்கிறீங்க அப்படியே போய் உங்களோட பேர்களை பதிவு செஞ்சுக்கோங்க. அதுக்கு ஆக பெரிய ஒரு சுன்னத் நசீப உண்டாக்குவான். இந்த நிலைமை அல்லாஹ் பார்க்கிறான். யாரு பேரு பதிவு செய்யறாங்க, யார் எழும்புறாங்க, நசீபு உண்டாகும். ஆரம்பத்தில் சொன்னது போல கொஞ்சம் அசையும் பொழுது நசீப அல்லாஹ் உண்டாக்குவான். கொஞ்சம் அசையும்